ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சாண்டா குக்கீஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். நான் 3 ஸ்பூன் பட்டர், அன்சால்டட் பட்டர் போட்டிருக்கேன். 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த 2 முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம விஸ்க் வச்சு இதை நல்லா பெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கப் சர்க்கரையை நான் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். அரை கப்பு டிசிகேட் கோகோனட்டு, இது வந்து வீட்டிலே ரெடி பண்ணது. இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கையை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ அதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு 1/2 கப் மாவு நம்ம இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டார் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். அது டேஸ்ட் மாறிச்சுமா. நான் இப்போ வந்து ஸ்டார் எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். ஃபேன் வந்து சூடு பண்ணி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 நிமிஷம். இப்போ ஒரு ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இப்போ 10 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண வச்ச பிளேட்டை இதில் வச்சுக்கலாம். நான் ஒரு பாட்டில் மூடி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி நிலா ஷேப்பில் எடுத்திருக்கேன். நிலா மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாருங்கள். அப்புறம் நம்மளுடைய சாண்டா கிளாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிஸ்கெட் குக்கீஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.